Hi friends, மேலே இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசியே மக்களோட இதயங்களை இதை கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட் லவ்வர்ஸுக்கு இது ஒரு உணர்வுபூர்வமான வீடியோ. இது ஒரு சிசிடிவி சார்ந்தமான இது வீடியோ. அதாவது பிளிங்கிட்டில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணியிருக்கவர் தன்னோட டெலிவரியை ஒரு வீட்டில் கொடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த குறுகிய பாதையில் வந்து ஒரு பேட் வந்து சோத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்தவொடனே இந்த டெலிவரி பாய்க்கு டக்குன்னு தன்னோட ஒர்க் லோடு, அடுத்த டெலிவரிக்கான டென்ஷன் எல்லாத்தையும் மறந்து அந்த பேட்டை எடுத்து வந்து சில ஷாட்டுகள், அதாவது கவர் டிரைவ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த ஷாட்டெல்லாம் வந்து தன்னை அறியாமே காற்றுலேயே அடித்து பார்த்துருப்பாங்க. இது நம்மளுக்கு உணர்வுபூர்வமாக நம்மளுமே நிறைய இடத்துல உணர்ந்திருப்போம். ஏன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தனிமையாவோ இல்லை வந்து யார் கூடயாவது கூட இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் தன்னை அறியாமே கையில் பால் இல்லாமல் காற்றுலேயே பவுலிங் போடுறது, காற்றுலேயே பேட்டிங் ஆடுறது அப்படிலாம் பண்ணியிருப்போம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து லூசுத்தனமாக இருக்க, என்ன லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லூசுத்தனத்துக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் லவ்வரோட ஏதோ எடிட்டிங் வீடியோலாம் கிடையாது. இது யதார்த்தமான வீடியோ. அந்த ஷாட்டை ஆடிட்டு கடைசியில் அந்த பேட்டை வச்சுட்டு போகல தன்னை அறியாமல் அந்த பேட்டை எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து வச்சுட்டு போவாப்புல. அது உண்மையிலே இருந்து உணர்வு பூர்வமானது. இதை பார்க்கும்போது ட்ரீம் வந்து என்றைக்குமே வந்து சாகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் பல பொறுப்புகள்னால வந்து, குடும்ப சூழ்நிலையால் வந்து ஆட்டோ ஓட்டுறதோ டெலிவரி பாயோ இல்லை ஏதோ ஒரு சாதாரண வேலைக்கு வந்து தினமும் அன்றாட சம்பாதிச்சே ஆகணும், அப்போ தான் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டாலும் இந்த கிரிக்கெட் லவ் நம்ம ஆள் மனசுல இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் வந்து அது தெரியப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. வீடியோ வைரல் ஆனவனே இதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோ எங்க நடந்தது, அந்த பையனுக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த பிளிங்கிட் நிறுவனத்தையே வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த டெலிவரி பை யாரு, அவங்க பேர் என்ன, அட்ரஸ் என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் புது பேட் வாங்கி தரோம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியை வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சூப்பர்ல. இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது கிரிக்கெட் பேட்டை பார்த்தோ இல்லை வந்து காத்துல பால் போட்டோ காத்துல பேட் அடிச்சோ அந்த அனுபவம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த அளவுக்கு உங்களோட கிரிக்கெட் உள்ளுணர்வு இருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன்.